அமைதியான நதிக்கரையில், அழகான நதிக்கரையில் ஒரு குட்டி பையன் வாழ்ந்து வந்தான். அந்த குட்டி பையனின் பெயர் ராஜு. நான் ராஜு. அந்த குட்டி பையன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு மாமரம் வளர்த்து வந்தான். அந்த மாமரம் மிகவும் அழகான மிகப்பெரிய சுவையான மாம்பழங்களை வழங்கியது. அந்த ராஜு ஒரு குட்டி மங்கியை வளர்த்து வந்தான். அந்த குட்டி குரங்கும் அந்த மாம்பழத்தை சுவைத்து, ராஜு, மிகவும் நன்றாக சுவையாக உள்ளது, இந்தா நீ சாப்பிடு. நம்ம இந்த இந்த மாம்பழத்தை மார்க்கெட்டில் விற்றது போக மீதி இருக்கும் மாம்பழத்தை நம்ம இருவரும் சாப்பிடலாம். மாம்பழம் மிகவும் நன்றாக உள்ளது. இங்கே ஒரு முதலை நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த முதலை நம்மளை சாப்பிட்டு விடுமோ? மங்கி, எனக்கு இந்த மாம்பழம் ஒண்ணு தரியா? இந்த மாம்பழம் தான் சாப்பிடணும் போல இருக்கு. ஐயோ, அது நேத்து நான் சாப்பிட்ட மாம்பழம், அதெல்லாம் இன்னைக்கு என்கிட்ட கிடையாது. அந்த மாம்பழம் என்னது கிடையாது, என் ஃப்ரெண்டு ராஜுவோடு. ராஜு, அந்த முதல்ல என்கிட்ட மாம்பழம் கேக்குது ராஜு, நான் என்ன பண்ணட்டும்? ஐயோ, எங்கிட்ட மாம்பழம் இல்லடா, இருக்கிற மாம்பழத்தையெல்லாம் கொண்டு போய் நம்ம மார்க்கெட்ல குடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றது? சரி விடு, நைட் நம்ம ஏதாவது யோசிக்கலாம், நமக்கு ஏதாவது யோசனை கிடைக்கும். அந்த யோசனை வச்சு அந்த முதலை நம்ம சமாளிச்சு அனுப்பிச்சிடலாம். ஏய் பண்ணி மஞ்சிவாயா, வந்துட்டியா? டே பண்ணி மஞ்சிவாயா, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்டா. என்ன ராஜு, நீ என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்ட? ஆமா பண்ணி மஞ்சிவாயா, இந்த முதலை இருக்குல்ல, அந்த முதலை சும்மா இல்லாம ஒரு மாம்பழம் கேக்குது. அந்த மாம்பழத்துக்கு நான் எங்க போவேன்? அந்த மங்கி பையன் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டானே. மீதி இருக்கிற மாம்பழத்தை நாங்க மார்க்கெட்ல கொண்டு போய் சேல் பண்ணிட்டோம். இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. சரி விடு ராஜு, நம்ம சமாளிக்கலாம். நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். முதல்ல ஒரு மாம்பழம் கூட எங்கிட்ட இல்லடா, எல்லாத்தையும் கொண்டு நாங்க மார்க்கெட்ல குடுத்துட்டு வந்துட்டோம். ஏய், எனக்கு கொடுக்காம நீங்க சாப்பிட்டீங்களா? நான் பாவம். ராஜு, அந்த முதல்ல நம்ம விட மாட்டேங்குதுடா, கண்டிப்பா மாம்பழம் வேணும்னு கேக்குது. நம்ம இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு, ஏதாவது ஐடியா சொல்லு. ஏய் மங்கி, நீ கம்மனே இருக்க மாட்டியா? ஏய் பசங்களா, எனக்கு மாம்பழம் தாங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, எனக்கு மாம்பழம் சுவைக்கணும். ராஜு, நீயாவது ஒரு மாம்பழம் எனக்கு கொடுத்துரு. அந்த மங்கி பையன் தான் என்னை ஏமாத்துறான். ஏய் வா வா, உன்னை கூட்டிட்டு போய் நான் மாம்பழம் வாங்கிட்டு வரேன். என்ன எங்கடா கூட்டிட்டு போற? நான் என்ன பண்ணட்டும்? மாம்பழத்துக்கு நான் எங்க போவேன்? டேய் என்ன விட்டுடா, நீ எங்கடா என்ன கூட்டிட்டு போற? ஏய் அமைதியா வா மங்கி, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க மாம்பழம் இருக்கான்னு பாக்கலாம், இல்லைன்னா உன்னை கொண்டு போய் தனியா விட்டுருவேன். ரூட் மேப் வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துலதான் மாமரம் இருக்குன்னு போட்டிருக்கு, ஏதாவது ரூட் மேப்ல போட்டிருக்கு பாரு. எங்கேயாவது இருக்கான்னு பாரு மங்கி. இங்க எங்கடா மாம்பழம் இருக்கு? என்ன ஏன்டா சித்திரவதை பண்ற? இந்த மாம்பழமே கிடையாது, என்ன ராஜு கிட்ட கொண்டு போய் விடு. ராஜு, நீ எங்கடா இருக்க? இந்த மங்கி பையன் எங்க போனான்னு வேற தெரியலையே. இவன் வேற மாம்பழம் கேட்டுட்டு கிடந்தான், இந்த முதல பையன் வேற தேடிட்டு கிடந்தான். எங்க போய் தொலைஞ்சானுங்களோ? மணிமஞ்சுவையா வந்துட்டியா? ஆமா ராஜு, என்ன புலம்பிட்டு இருக்கிற? ஏன் இவ்வளவு புலம்பிட்டு இருக்கிற? அதெல்லாம் பயப்படாத, இரு மங்கி பையனை தான் நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ மங்கி பையா, உன்னை காணோம் ராஜு அங்க தேடிட்டு இருக்கான். நீ இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? வா, உங்க ராஜு தேடுறான். ராஜு என்ன தேடுறானா? முதல்ல பையனை விட மாட்டேங்கிறான். முதல்ல என்னை கொண்டு போய் அக்கறையில விடு. அக்கறையில விடுமா? அப்புறம் எனக்கு மாம்பழம்? ஆமா நானு என்னோட ஹார்ட்டை மறந்து அந்த பக்கம் வச்சுட்டு வந்துட்டேன். நீ என்னை கூட்டிட்டு போய் விட்டு வந்தீங்கன்னா தான் உனக்கு நான் மாம்பழம் எடுத்து தர முடியும். என் ஹார்ட்டே இல்லாம நான் எப்படி வாழ்வேன்? நான் வாழ்ந்தா தானே உனக்கு நான் மாம்பழம் கொடுக்க முடியும். இந்த மங்கி பையனை சொல்றத நம்பலாமா வேண்டாமா? இவன் அவ்வளவு நல்ல பையன் கிடையாதே. இவன் அவ்வளவு நல்ல பையன் கிடையாதுதான். ஆனாலும் இவனை நம்புறத தவிர நமக்கு வேற வழி இல்லை. ராஜு, அந்த மங்கி பையன் ஏமாத்திர போறான். எனக்கு ஒரு மாம்பழம் எப்படியாவது கொடுத்துருங்க. இந்த முதல்ல பையன் நம்மள விட மாட்டானாட்டுக்குது. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? மாம்பழம் மேங்கோ கிடைச்சிருச்சு. எனக்கு குடுடா, நீ மட்டும் கொஞ்சம் பொரிச்சு சாப்பிடுற. அவன் மட்டும் பொரிச்சு சாப்பிட்டான் ராஜு, எனக்கு கொடுக்க மாட்டேன்டா ராஜு. நானும் பாவம் இல்லையா? முதல்ல நீ வெயிட் பண்ணு, நான் எப்படியாவது உனக்கு சமாளிச்சு நான் தர்றேன். அப்பா, இந்த முதல் பையன் எப்படியோ போயிட்டான். மாம்பழம் தப்பிச்சுது. இவனுக்கு கொடுத்தா எவ்வளவு மாம்பழத்தை நம்ம கொடுக்கறது? நம்ம தோட்டமே காலி ஆயிடும். நம்ம
நம்மளை ஏமாத்திட்டானுங்கடா. இந்த ராஜு பையனும் இந்த மங்கி பையனும் நம்மளை ஏமாத்திட்டாங்க. ஜாலி, நம்ம எல்லா மாம்பழத்தையும் காப்பாத்தியாச்சு. ராஜு, மாம்பழத்தை காப்பாத்திட்டோமா? இந்த முதல்ல பையன் நம்ம கிட்ட வரமாட்டானா? ஜாலி. ஹே, நீ பண்ணி வாயா, வந்துட்டியா? ஆமா ராஜு, வந்தாச்சு. எப்படியோ நம்ம மாம்பழத்தை காப்பாத்தியாச்சா? நம்ம மாமரத்தை காப்பாத்தியாச்சா? அந்த முதல்ல பையன் வருவான் பாரு. இப்ப எப்படி இவனை சமாளிக்கிறது? இந்த ராஜுவும் இந்த முதல்ல பையன் மங்கி பையனும் சேர்ந்துதான். ஏய் பண்ணி மூஞ்சி வாயா, நீ ஏதாவது ஐடியா கொடுத்தியா? முதல்ல என்னை ஏமாத்திட்டாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். எனக்கு மாம்பழமும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. என்னை விட்டுட்டானுங்களே, இந்த ஃப்ராடு பசங்க என்னை ஏமாத்திட்டானுங்களே. உங்களா நீங்களும் உங்க மாம்பழமும். அப்பா, எப்படியோ இந்த முதல்ல பையன் போயிட்டான். ஏய் பண்ணி மூஞ்சி வாயா, அந்த முதல் பையன் போயிட்டான்டா. ஆமா ஆமா ராஜு, நானும் பார்த்தேன். நானும் கிளம்பட்டுமா? டாட்டா. ரெண்டு பேரும் போயிட்டானுங்க. எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம மாம்பழத்தை நம்ம காப்பாத்திட்டோம். மாம்பழத்தை கொண்டு போய் மார்க்கெட்ல விற்கலாம். ஆமா ராஜு, வா போலாம். டாட்டா மண்ணி மூஞ்சி வாயா, எங்களுக்கு நேரம் ஆச்சு. டாட்டா. சரி சரி, நானும் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆகுது. ஆமாம். ஓகே, அடுத்து நம்ம போய் மாம்பழ தோட்டத்தை பார்க்கலாம். நம்ம மாமரத்துல எவ்வளவு மாம்பழம் காய்ச்சிருக்குதுன்னு அதெல்லாம் பொறிச்சு கொண்டு போய் விற்கணும்ல. ராஜு வா, நம்ம மாமரம் காய்க்க தொடங்கிடுச்சு. மாம்பழம் பார்த்தியா, எல்லாம் வந்துருச்சு. இதை கொண்டு நம்ம கடையில கொடுக்கலாம். ஆமாண்டா மங்கி பையா, மாம்பழம் எல்லாம் வந்துடுச்சு. நம்ம மார்க்கெட்ல கொண்டு போய் கொடுக்குறோம், சேல் பண்றோம், பணம் வாங்குறோம், சேர்த்து வைக்கிறோம்.